பேசிட்டு இருக்கா, கதவு திறக்க வேண்டாமா? நிஷ்டையில என்ன என் குருநாதர்கிட்ட பேசிக்கிட்டு இன்னும் என்னென்ன கலக்கலாம்னு பாரியா, என் முடியெல்லாம் கொட்டி போச்சு. என் தலையை பாரியா, எல்லாமே கொட்டி போச்சு. என்னங்க தீவு தீவாயிருச்சு? ஏதாவது தீவு வேணும்னு போராட்டம் பண்ணீங்களா? என்னடா செய்யறத செஞ்சுட்டு கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணலைங்க. அருமம் பிடிச்ச பையன் கண்ணுக்கு குளிச்சுன்னு சொன்னான். நாளாக கண்ணு இருட்டுக்கிட்டே வருது. இன்னும் என்ன ஆகுமோ? ஏண்டா அந்த மருந்துல என்னடா கலந்த சொல்லி தொலைடா. நாங்க மாத்து மருந்துக்கு ஆஸ்பத்திரினால போய் தொலைறோம். இவனை பிடிச்சு போலீஸ்ல பிடிக்கணும். இந்தாங்க, போலீஸ்ல அதுக்கு மாத்து மருந்து தர மாட்டாங்க. எனக்கு சில விவரங்கள் தேவை. இந்த தைலத்தை தேய்ச்ச உடனே இப்படி ஆச்சா, இல்ல வழியும் போது இப்படி ஆச்சா, இல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு இப்படி வந்ததா, இல்ல தூங்கி முழிச்ச உடனே இப்படி ஆச்சா சொன்னீங்கன்னா நான் கலவையை மாத்துவேன். என் தலைக்கு என்னையா போல் சொல்ற? உன் தலைக்கு பதிலா என் தலையா தர முடியும்? பாரியா, எடுக்க வந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு நான் பொண்ணு பார்க்க போகணும். இந்த தலையோட எப்படி வாங்க போவேன்? ஏய், உன் வீட்டுல ஒரு துண்டு இல்லையா? இருந்தா சுத்திட்டு போய. அதாவது பச்சை கற்பூரமும் அல்மோனியா சல்பேட்டும் அதிகமா கலந்துட்டேன்னு நினைக்கிறேன். இனிமே அதை குறைச்சுக்கிறேன். அப்பதான் மத்தவங்களுக்கு நல்லது. நல்லது நான் தேய்ச்சிக்கல. நீ தேய்க்க. யாரும் கிட்ட வராதீங்க. கிட்ட வந்தா கீறிடுவேன். இங்க கேட்ட பாக்கலாம். நீதான கீறுன்னு சொன்னேன். அப்புறம் என்ன ஆண்ட? யாரும் பின்னாடி வராதீங்க. டேய், யாரும் பின்னாடி வராதீங்க. டேய், படுங்கடா படுங்கடா படுங்கடா. கோலி ஆடிடுவேன். ஆமா, அல்றா அல்றா கம்ப்ளீட்டா அல்றா. பின்னாடி யாரும் வராதீங்கடா. டேய், வர்றாங்க வர்றாங்க வர்றாங்க. ஏய், கத்தாத படு. இதால நான் ஒருத்தனை வகுந்துட்டேன். வகுந்துட்டியா? என்ன இந்த என்ன 4 பேர் துரத்திட்டு வராங்க. அவங்க வரும்போது நான் உன்னோட புருஷன் சொல்லி என்ன நீ காப்பாத்தணும். நான் ஏன் உன்னை புருஷன்னு சொல்லணும்? எனக்கு என்ன தலையெடுத்து? எனக்கு 3 நிமிஷம் போதும். அது வரைக்கும் நீ எனக்கு புருஷன நடி. நான் நடிக்கிறேன். நீ எனக்கு பொண்டாட்டிய நடி. தள்ளிப்படி சொல்லிடுவேன். தள்ளு. கிட்ட நெருங்கு. யாரையா நீங்க? கோச்சிக்காதீங்கம்மா. உடஞ்ச பாட்டிலோட இங்க ஒரு ஆள் ஓடி வந்தானா? அறிவு இருக்கா அவனுக்கு? புருஷ மண்டாட்டி படுத்துட்டு இருக்கோம். அவருக்கு உடம்பு சரியில்லை, டாக்டருக்கு போன் பண்ணிருக்கேன். இப்ப உடஞ்ச பாட்டிலோட வந்தானான்னு கேக்குறேன். அது இல்லம்மா, ஒரு ஆளை கீழே விட்டான். இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. நிலைமை கவலைக்கிடும். போங்கயா வெளியே. உங்களை எல்லாம் யார் உள்ள விட்டது? மேனேஜர், கோச்சிக்காதீங்கம்மா. அதை போயிடுறேன், வாங்க. நல்ல சமயத்துல நீ காப்பாத்தன. இல்ல வகிந்திருப்பேன். உனக்கு ஏதாவது ஆபத்துனா சொல்லி அனுப்பு. என் பேர் மாறி. இருக்கிற இடம் கொண்டி தோப்புல. யோ, இங்க வாயா. என்ன சொன்ன? பகுந்துருவியா? இந்தாமா, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதாமா. இப்போ நீ எனக்கு 3 மாசம் புருஷனா நடிக்கணும். நான் உன்னை வச்சு பல காரியங்கள் சாதிக்கணும். இல்ல நான் உன்னை பகுந்துருவேன். இந்த உடஞ்ச பாட்டில எங்க வச்சேன்னு தெரியலையே. அது இருக்கட்டும். ஏமா, உன்னை நான் 3 நிமிஷத்துக்கு தானே நடிக்க சொன்னேன். 3 மாசம் எனக்கு புருஷனா நடிமேன். ஐயோ, அவனுகிட்ட மாட்டிருந்தா 2 தட்டு தட்டி விட்டுருப்பானுங்க. இங்க கரப்பாம்பூச்சிய பள்ளி முழுங்கின கதையா போச்சு. ஏமா, நான் என்ன செய்யணும்? குனிமேன். முதுகுல குத்திராத. அடியில ஒரு பை இருக்கேடு. அடியில பையா? இத பெரிய பையன். ஏமா, இதுல என்னமா இருக்கு? 10 பாம்பு இருக்கு. என்னையா திறக்கிறதுக்கு பயப்படுற? அம்மா, இது உங்க பைய. உள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்களே திறங்களேன். பைய மேல எடுத்து வச்சு ஜிப்ப தர. பயப்படாம தரமே. அம்மா, தலை தெரியுது. எடு. இதெல்லாம் எதுக்குமா? இதெல்லாம் நம்ம தொழிலுக்கு. பூட்டை உடைக்க, கம்பிய அறுக்க,
நம்ம தோஸ்துங்க யாராவது குறுக்க வந்தா சைக்கிள் செயின்ல ஃபைங் ஃபைங் அடிக்க. ஏம்மா, ஹோட்டல்ல பழனி சித்த வைத்தியர், அருள்வாக்கு அருணாதேவி இப்படித்தான் தங்குவாங்க. இப்ப நீங்க எல்லாம் தங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்பெல்லாம் நாங்க தான் தங்குறோம். இத கவனி. என்ன விட்டு தப்பிக்க நினைச்ச இதே மாதிரி கத்தி உன் முதுகுல பாயும். நீங்க செய்யற தொழிலுக்கு ஷூ வேற. ஆட்டுங்க ஆட்டுங்க. ஏன் துரை இப்படி ஓயாம இந்த படி படிக்கிறியே? நீ ஏற்கனவே படிச்சதெல்லாம் மறந்துட்டியா? என்ன? ஆமா, நீ எப்ப படிச்சு அதுங்களுக்கு எப்ப கத்து கொடுத்து? பாவம், அந்த பசங்களுக்கு வயசாயிடும். ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு ஆசை. கேளு. உன் வீடு எங்க இருக்கு? மார்க்கெட் கிட்ட. மார்க்கெட் கிட்ட ரோடு தானே இருக்கு. ரோட் அருமை பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல? பிளாட்ஃபார்ம்ல அதாவது இருக்கே துரை. வடிவு, ஏன் என்ன துரை துரைன்னு கூப்பிடுற? துரை கோட்டு போட்டா துரை என்னுவோம், குங்குமம் வச்சா சாமி என்னுவோம், சுப்பத்தினோட வந்தா தலைவரேன்னு சொல்லி போஸ்ட் ஒட்டி கொடி ஏத்துவோம். அதுக்கப்புறம் அவங்க காரு பங்களான்னு போயிடுவாங்க. நாங்க கை வண்டி பிளாட்ஃபார்ம்னு அங்கே இருந்துருவோம். ஏன் துரை, மத்தியானம் ஆனா மெஸ் சோறு, ராத்திரி ஆனா இந்த ரொட்டி துண்டு. உனக்கு வெறுப்பா இல்ல? நம்ம தலையில உலக்கையால எழுதிட்டான் ஆண்டவன். என்ன பண்றது? ஒரு கல்யாணத்தை படிக்கிறது, பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா ருசியா ஆக்கி போடுவான்ல. எனக்கு ஒன்றும் ஆசை. ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? பொண்ணு பாத்துற வேண்டியதானே? பொண்ணு பார்த்துட்டேன். அடி சக்க, அப்ப நிச்சயம் பண்ண வேண்டியதானே? நிச்சயமா அந்த பொண்ணு என்ன விரும்புதானே தெரிஞ்சாதானே. அந்த பொண்ணு கிட்டயே கேட்டுட வேண்டியதானே? கேட்கணும்னு தான் ஆசை. ஆனா நேருக்கு நேரா எப்படி கேட்கறதுன்னு தான் யோசனை. ஐ சரி, வந்த டிராபிக்கா? நான் ஒரு ஐடியா சொல்றேன். நேரா உங்க அம்மா கிட்ட போ, விஷயத்த சொல்லு. அந்த பொண்ணு கிட்ட நான் நேருக்கு நேரா கேட்க முடியல, நீயே வந்து பொண்ணு கேளுன்னு சொல்லிடு. அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சது. வெரி குட். இன்னைக்கு அம்மாக்கு லெட்டர் போடுறேன். துரை, உன் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எழுதி கவருக்குள்ள போட்டு அனுப்பிடு. துரை, இருட்டு போச்சு. சாத்தானுக்கா காத்துட்டு இருக்கோம். நான் வரேன் துரை. துரை, அந்த பிளாஸ்டிக்ல ஹாலிஸ் கலக்கி வச்சிருக்கேன், மறக்காம கூடிய. என்ன பிளாஸ்டிக்? அதான் சூடாராம இருக்குமே. ஓ, பிளாஸ்கா? நான் மட்டும் என்ன சொன்னேன்? அதான் பிளாஸ்டிக். நான் என்னவோ பெருசா தப்பா சொல்லிட்டேன் மாதிரி. ஆமா, இந்த வாத்தியத்துல என்னமோ பொண்ணு பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு. ஐயா, பூ விழுந்துருச்சு. துறைக்கு வர போற பொண்டாட்டி சோப்புதான். முன்னால நான் மாட்டிக்கிறது. போலீஸ் ஸ்டேஷன்ல நான் ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு வர அளவுக்கு அங்க நீ என்ன பண்ண? அம்மா, இந்த வீரண்ணா தெருவுல போய் வீடுகளெல்லாம் போய் விசாரிச்சு வர சொன்னீங்களா? ஆமா. முதல் வீட்டுல போய் கேட்டேன். அவனுக்கு ஊரெல்லாம் கடனா, மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டானா. அதனால அவன் வீட்டுல ஒண்ணு இருக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரிதானம்மா? அடுத்த வீட்டுக்கு போனேன். 40 வயசு அம்மா இருந்தாங்க. அவங்க கிட்ட உங்க வீட்டுல எத்தனை பெரியவங்க, எத்தனை குழந்தைங்க, எத்தனை கதவு, எத்தனை தாப்பா, ராத்திரி நேரத்துல வந்து வெளியே இருந்தாப்புல உள் தாப்பால திறக்கிறதுக்கு ஏதாவது வசதி இருக்கா, இல்லாட்டி வசதி பண்ணி தர முடியுமா, புகை குண்டு என்ன சைஸ், ஒரு ஆள் போக முடியுமா, தலைகீழா இறங்க முடியுமா, அப்படி வந்தா என்ன சட்டிக்கிட்டு வச்சிடாதீங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் வருவோம்னு சொன்னேன். என்ன தப்பு? இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சு போலீஸ் உன்னை பிடிச்சிருச்சு.
இப்படியா போய் கேட்பாங்க? இப்படி எல்லாம் கேட்க கூடாது நீ சொன்னியம்மா. நான் தொழிலுக்கு புதுசு. நான் ஏதோ தைல ஜாஸ்தி வித்துக்கிட்டு இருந்தேன். அதுல தகராறாகி சில பயத்தால திட்டு ஆகி போச்சு. நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். சரி சரி, அந்த மூலையில பாதி மசால் தோசை வச்சிருக்கேன், போய் துண்ணு. பாதி தோசை? ஐயோ, சிலுக்கு கடையில பெருசு பெருசா திம்பனே தோசை. அங்க 2 மொட்டை பசங்க எள்ளுருண்டா கமர் கட்டுன்னு என்ன தேடிக்கிட்டா அலைவானுங்க. இந்த பக்கமா வர மாட்டேங்கிறானுங்களே. அந்த கதையெல்லாம் என்கிட்ட பேசாத. இனிமே என்ன கேட்காம எங்கேயும் வெளியே போக கூடாது. நான் சொல்றதான் செய்யணும். இல்ல உன்ன நீ இதை திறந்துருவிய. நல்ல ஆளு வந்து மாட்டினான். வீடு இங்க இருக்கு. மார்க்கெட் கிட்ட. மார்க்கெட் கிட்ட ரோடு தானே இருக்கு. ரோட் அருமை பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, பிளாட்ஃபார்ம் அதாவது இருக்கே தர. என்ன தீரத்துல விளையாட்டு? போங்க போய் படுங்க. என்ன தர இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? ஒரே மழையா இருந்துச்சு. நீ பிளாட்ஃபார்ம்ல இருக்கேன்னு சொன்னியா, மனசு கேட்கல, அதான் வந்தேன். இப்ப அதுக்கு என்ன? நீங்க இந்த நிலைமையில இங்க இருக்கிறத விட என் பங்களாக்கு வந்துருங்களே. ஏன் தர இங்க 30-40 குடும்பம் இருக்குது. இதெல்லாம் உன் கார் கொள்ளுமா இல்ல உன் பங்களா கொள்ளுமா? நீ போய் வண்டி எடுத்துற. இத பாரு, ஒரு நாள் தலை குத்திக்கிட்டாவே மூக்கு 3 நாளைக்கு மோல் அடிக்கும். இதுல ஈரத்துல நின்னுகிட்டு நீ போதற போதற. ஐயா தாத்தா, ஒரு அப்ராணி. கண்ணே, நான் போயிட்டு வரட்டுமா? சரி தாத்தா, மத்தியானம் சுருக்க வந்துரு. ஏமா, என்ன விசேஷம்? விசேஷம் முதலியார் வீட்டுல தாத்தா, விருந்துச்சோறு. விருந்துச்சோறு? ஆமா, உனக்குன்னு லட்டு பாவசம் எல்லாம் கொண்டு வர. எம்மாடி, நான் சீக்கிரம் வந்துடுறேன் கண்ணு. நடேசா, எட்ரா வண்டியா? தாத்தா சரியான இது. பாளையா கொடுக்கறது குரல் ஒண்டிதான், அதையும் நிறுத்திட்டியா? என்ன தாத்தா? தாத்தா ஐயா, அனாதை பணம். நாய் செத்துட்டா கூட அதை காட்டி 4 காசு வசூல் பண்ணி 4 ஓட்ட பசங்க. வெக்கமா இல்ல?